என்கிட்ட சண்டைக்கெல்லாம் வரமாட்டாங்க. இப்போதானே சொன்னேன், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ்ல நிறைய விஷயங்கள் நடந்ததுங்க. அதுல சில விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க லைக் போடாம இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா நைட் நேரம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சபரி சாண்ட்ரா பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க சாண்ட்ரா ஒரு பெரிய ஆக்டிங்க போடுறாங்க. எப்பா இந்த சாண்ட்ராக்கு நடிக்கவும் தெரியல, அப்பட்டமா தெரியுதுங்க. இப்போ சாமர்த்தியமா நடிச்சா கூட 10 பேர்ல ஒரு 2 பேர் ஆக்டிங்கை கண்டுபிடிச்சா பிரச்சனை இல்லை. ஆனா இவங்க பண்ற ஆக்டிங்கை 8 பேர் கண்டுபிடிச்சிடுறாங்க. 2 பேர் தான் ஏமாற வாய்ப்பு இருக்கு. என்னன்னா காரை விட்டு அவங்க தள்ளி விட்டாங்க. பார்வதி கமருதீன் தள்ளி விட்டது தப்பு தாங்க. அப்ப அடிபட்டது ஓகே தாங்க. அப்ப வீசிங் வந்ததை கூட புரிஞ்சுக்க முடியுதுங்க. டாக்டர்லாம் பார்த்துட்டு ஓகே வாயாச்சுல. அதுக்கப்புறம் ட்ராமா, எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கமருதீனை பார்த்து கத்துவேன், பார்வதியை பார்த்து கத்துவேன். அவன் போகும்போது காலில் விழுறான். அவன் போகும்போது அதிகபட்சம் ஒரு தப்பு பண்ணிட்டா என்னங்க பண்ண முடியும்? கமருதீன் பண்ணதெல்லாம் நான் நியாயப்படுத்த மாட்டேன். என்ன கேட்டா பார்வதி பண்ணதுல கூட எனக்கு ரொம்ப கேள்வி இல்லை. ஆனா கமருதீன் பண்ணதுல நிறைய கேள்வி இருக்கு. ஏன்னா நிறைய லூஸ் டாக் விட்டுட்டான். இவங்க அவனை பத்தி நல்லா தெரிஞ்சு அவனை தூண்டி விடுற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது அவன் என்ன சொன்னா ட்ரிகர் ஆவான்றது நல்லா இவங்களுக்கு தெரியுது. அவன் வாயை கிளறி அவனை பேச வச்சிட்டாங்க. அவன் நிறைய வார்த்தையை விட்டாங்க. அந்த வார்த்தையை விட்டதுக்கு எக்ஸ்ட்ரீம் என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? காலில் விழுந்துட்டான். காலில் விழும்போது கூட அப்படி அங்க பயந்த மாதிரி நடிக்கிறது, அதெல்லாம் ரொம்ப ஓவர். ஓகேவா? நீங்க அப்படியே அவங்கள பார்க்கவே எனக்கு பயமா இருக்குன்ற ரேஞ்சுக்கு பண்றது கொஞ்சம் ஓவரா தான் எனக்கு பட்டது. கொஞ்சம் ஓவர் இல்லை, ரொம்ப ஓவரா தான் பட்டது. சரி, இப்போ என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெளியே போயிட்டா சண்டைக்கெல்லாம் வரமாட்டாங்கல்ல. யாரு? நம்ம சாண்ட்ராக்கா. வெளியே போயிட்டா சண்டைக்கெல்லாம் வரமாட்டாங்கல்ல. அவனுங்க அதுதான் வேலையாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பார்வதி கமருதீன் எல்லாரையும் இந்த அடியாள் இருப்பாங்க பார்த்தீங்களா, காசு கொடுத்தா அடிக்கிறது கொலை பண்ணுறதுன்னு பண்ணுவாங்கல்ல, அந்த வேலை தான் 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்களா. இவங்க வெளியே போனோன்னா அடிக்கிறதுக்காக 2 பேருமே வீட்டுக்கிட்ட வந்துருவாங்க. அப்படி தானே? எப்படி கேட்குறாங்கன்னா அப்பாவி மாதிரி கேட்குறாங்களாம். நீங்கள் அப்பாவிலாம் கிடையாது மேடம், சரியான கேடி. என்னன்னா எப்படி பண்ணால் மக்களை ஓட்டு வரும் அப்படின்றத புரிஞ்சு பண்றாங்க. பட் நம்ம மக்கள் ரொம்ப ரொம்ப தெளிவுங்க. நம்ம மக்கள் ரொம்ப ரொம்ப தெளிவு. இதெல்லாம் ஆக்டிங்ன்றது துண்டா உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் நல்லா நடிச்சா பரவாயில்ல, இது பண்ணிடலாம். ஆனா ரொம்ப ஆக்டிங்கு தெரியுது. எல்லாருமே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. என்னன்னா எப்படி கேட்கறாங்க, அது கேட்கிற முறை இருக்கு பாருங்க. இவனே கண்டுபிடிச்சிட்டான், சபரியே கண்டுபிடிச்சிட்டான். என்ன கேட்கறாங்கன்னா, வெளியே போயிட்டா சண்டைக்கெல்லாம் வரமாட்டாங்கல்லன்ட்டு. உடனே சபரி என்ன தெரியுமா சொல்றான்? ஐயோ எப்பா, நான் எத்தனை வாட்டி சொல்றது, நீங்க தேவையில்லாம அதெல்லாம் யோசிக்காதீங்கன்ற மாதிரி சொல்றான். அப்ப எத்தனை வாட்டி கேட்டிருப்பாங்க அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. எத்தனை வாட்டி இதே மாதிரி டிராமாவை பண்ணியிருப்பாங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இவங்க பண்றது டிராமான்னு தெரியுதுங்க. ஆனா வீட்டில் இருக்கவங்க அதுக்கு நம்ம பலியா ஆயிடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இவங்க கிட்ட ஒரு மாதிரி இதெல்லாம் சாண்ட்ரா விடுங்க, சாண்ட்ரா ரொம்ப நடிக்காதீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா கூட அதை பிடிச்சிப்பாங்க. என்னை பார்த்தா நடிக்கிற மாதிரி இருக்கா, என்னை பார்த்தா நடிக்கிற மாதிரி இருக்கான்ட்டு ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிடுவாங்க. அதனால நம்ம அமைதியா இருக்கிறது தான் நல்லதுன்னு ஹவுஸ்மேட்ஸும் ஒரு மாதிரி அமைதியா இருக்காங்க. தெரியாதாங்க, நமக்கே தெரியுது. இப்ப நம்ம எல்லா விஷயத்தையும் பார்க்க போறது இல்லை. ஆனால் உள்ள இருக்கவங்க பக்கத்துல இருந்து பார்ப்பாங்க. துண்டா இவங்க ஆக்ட் பண்றாங்கன்றது தெரிஞ்சிடும். இருந்தாலும் சரி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, வெளியே வந்தா ஏதாவது பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்கல்ல. அப்போ உங்க ஹஸ்பண்ட் என்ன குச்சை ஐஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாரா? உங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல தானே இருக்க போறாரு. அவரு ஏற்கனவே உங்க ஹஸ்பண்ட் நான் உள்ள வந்தோன்னா கமருதீன் ஏதாவது பண்ணிடுவேன்னு உருட்டிட்டு இருக்காருல்ல. ஏன் உங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல தானே இருக்க போறாரு, அப்புறம் என்ன பிரச்சனை? நடிப்புங்க, தெளிவா நடிக்கிறது தெரியுது. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம்.